ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ஒரு மீஷோ ஆர்டர் தான் இப்போ பார்க்குறோம். அது ரிட்டன் வந்தது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த டாப்பை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த அழுக்கு தெரியும்ல, யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கரை, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் வேறு பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஸ்டிச்சிங்கில் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க போல். இங்கே பாருங்கள் கரை, இங்கே பாருங்கள், இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஏதோ சாம்பார் கொட்டியிருக்கு போல். யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா கஸ்டமரு? எதுக்கு இப்படி பண்ணணும்? மீஷோவில் செல்லர் பண்ணுறவங்களாம் ஏதோ கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க போல். நமக்கு வர்றது இதில் 10%, 15%. அது இங்கே பாருங்கள், இதில் வேறு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு. இப்போ எதுவுமே இது பண்ண முடியாது. ஃபுல்லாக வந்து இப்போ நமக்கு இதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இப்போ லாஸ். கஸ்டமருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பார்த்தோன்னே ரிட்டன் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணிவிட்டு எதுக்கு ரிட்டன் பண்ணணும்? இங்கே பாருங்களேன், என்னென்ன இது பண்ணி வச்சுருக்காங்களா. இது வந்து இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ப்ராடக்ட். இந்த வந்து சேம் டிசைன் தான், கலர் மட்டும் வேறு. பிங்க் வித்து ப்ளூ ஒயிட் லைனிங் வர்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே வந்து பேக் சைடு வந்து எந்த ஒரு ஸ்டிச்சிங்கும் வந்திருக்காது. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், எந்த ஒரு ஸ்டிச்சிங்கும் வரல. நான் இங்கே பேக் சைடும் எடுத்து காமிக்கிறேன், உள்ளாரையும். பேக் சைடில் வந்து எந்த ஒரு ஸ்டிச்சிங்கும் இருக்காது, எந்த ஒரு டிசைனும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்கு இந்த மாதிரி கஸ்டமர்லாம் எதுக்கு இருக்காங்க? படித்தவங்க தான் அவங்களாம். இங்கே பாருங்கள், நான் இது உள் சைடும் காமிக்கிறேன் பாருங்களா. நானே வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து போட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து அவங்க ஒரு கஸ்டமைஸ் போட்டு தைச்சிருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சேம் ப்ராடக்ட் இதில் எங்கேயாச்சும் அந்த மாதிரி இருக்க பாருங்கள். என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆன்லைனில். இதில் வேறு வந்து ஐ நெவர் வாண்ட் திஸ் ப்ராடக்ட்டுன்ற மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்க. ரீசன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்?